Hey guys, welcome to my channel. Welcome to Madurai Sundari's Kitchen. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேனக்கிழங்கு வறுவல் டைப்பில் மீல் மேக்கரை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் ஒரு 1/2 கிலோ மீல் மேக்கரை எடுத்து தண்ணியில் வேக போட்டு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம். அதனால் உப்பு போட அடுத்து தேவையில்லை. இதை நல்லா புழிஞ்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் என்ன பண்ணுங்கள், ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வைங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாப்பொடி ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட சேனக்கிழங்குக்கு நம்ம என்ன பேஸ்ட்டு போடுவோமோ அதான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்னென்னா பட்டை, சோம்பு, வெள்ளைப்பூடு, வெங்காயம், பட்டை வத்தல் உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ, ஆல்ரெடி மிளகாப்பொடி பேர போட்டிருக்கோம். ஸோ எவ்வளோ உரப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பட்டை வத்தலையும் போட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டையும் நல்லா அந்த சோயாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே பேஸ்ட்டை நீங்கள் சேனக்கிழங்குக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் பட்டை, சோம்பு, ஏலக்காய் இலை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு போடும்போது தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். எப்போ நம்ம போட போகிறோமோ அப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதையும் பெசரி நம்ம இந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. அப்போ தான் இது எண்ணெயிலே ஆல்ரெடி வெந்து தான் இருக்கும். இது திருப்பி நல்லா எண்ணெயிலே வேகும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. அது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். அதுவும் கொஞ்சம் சேர்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். டீப் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இது க்ரன்ச்சியாக வரும். சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டிங்கன்னா சேனக்கிழங்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதாவது மீல் மேக்கர் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இதை சாப்பிடுவாங்க. அப்புறம் கடைசியாக இறக்கும்போது வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி கொஞ்சம் ஆட் பண்ணோம். அப்புறம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இறக்கும்போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேனக்கிழங்கு டைப்பில் மீல் மேக்கர் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.